வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு மூத்த பத்திரிகையாளர் முனைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்கிற ஆர்கே அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நீங்க போட்ட 2 பதிவுகள் ரொம்ப வைரலா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட வசூலுக்காக விஜய் வாய மூடி மௌனமா இருக்கிறாரு. காங்கிரஸ் அமைச்சர்களும் பதவி சொகுசுக்காக வாய மூடிட்டு மௌனமா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க வச்சீங்க. அதுக்கப்புறம் பல்வேறு கருத்துக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் தரப்புல இருந்து ஒரு பதிவு வந்திருக்கு. ஆனா அந்த பதிவுலயும் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாஜகவோ, மோடி, அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளே இல்ல அப்படிங்கறதையும் பாக்குறோம். எப்படி பாக்க? இல்ல, நிச்சயமாக என்னை பொறுத்தவரை ஒரு அரசாங்கம் என்றால், ஒரு அரசு என்றால், ஒரு அரசியல் கட்சி என்றால், ஒரு அரசியல் தலைவர் என்றால் அது மக்களுக்காக நிலை கொள்கின்ற ஒரு இயக்கமாக, இல்லை என்றால் ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. தனக்காக நிலை கொள்கின்ற ஒரு நபராகத்தான் இன்னைக்கு விஜய் தோற்றமளிக்கிறாரே தவிர, நிச்சயமாக மக்களுக்காக நிலை கொள்கின்ற, இல்லை என்றால் விஜய் மக்கள் இயக்கத்துக்காக நிலை கொள்கின்ற ஒரு நபர்களாக கூட எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் முழுக்க முழுக்க இவர் பிரச்சாரம் செய்வது, இல்லை என்றால் இவர் இவருடைய என்டையர் பப்ளிசிட்டி பாத்தீங்கன்னா இளைஞர்களை வைத்து, அதுவும் குறிப்பாக பிள்ளைகளை வைத்து நடத்த ஒரு இயக்கமாகத்தான் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க யாருன்ற கேள்வி வருது இல்லையா? 9 வயசு குழந்தைய அடிச்சிருக்காங்க டெல்லியில. 10 வயசு குழந்தைய அடிச்சிருக்காங்க. 13 வயசு குழந்தைகள் அழுது கொண்டு இருக்கிறது. 14 வயசு குழந்தைகள், 17 வயசு குழந்தைகள தன்னுடைய ஏஜ் சொல்லி குறிப்பிட்டு கொண்டு அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. இன்ஸ்டால பதிவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாகிஸ்தானி ஏஜென்ட்ஸ் கிடையாது. இங்க ஜந்தர் மந்தர்ல இருந்து செய்கின்ற விஷயங்களாக இருக்கிறத மிக தெளிவாக காமிக்கிறார்கள். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணை போக மாட்டீர்கள், அவர்கள் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க யாருன்னு கேட்கறாங்க. நீங்க எப்படி ஒரு அரசியல்வாதியா இருக்க முடியும்? அப்ப என்னை பொறுத்தவரை நீங்க எதற்காக இது எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்ப எனக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் ரீசனிங் தான் தெரிகிறது. அந்த லாஜிக்கல் ரீசனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா வேற கிடையாது. படம் வருது, படம் மறுபடியும் ஏதாச்சும் முடக்கிடுவாங்களோன்றது பயம். படம் இப்ப காசு ஆளலாம் இல்லையா? 500 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் போய் கொண்டிருக்குதாமா. தமிழகம் இப்படி ஒரு நிலைக்கு செல்லும் என்று நான் கருதவில்லை. ஒன்று சென்சிட்டிவிட்டி தேவைப்படுது. அந்த சென்சிட்டிவிட்டி என்பது விஜய்க்கோ இந்த அரசாங்கத்துக்கோ இந்த ஒட்டியிருக்கிற நபருக்கோ கிடையாது என்பது மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் நேற்று நைட்டு கூட அங்க தடியடி நடத்தியிருக்காங்க. அதாவது சில பசங்க பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு வர பார்த்திருக்காங்க. அந்த பசங்களை மேல தடியடி நடத்தியிருக்காங்க. அப்போ அங்கே நடக்கின்ற அவலங்கள் தினம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பசங்க டிமாண்ட் பண்றாங்க, தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு டிமாண்ட் பண்றாங்க. ஏனென்றால் முழுக்க எல்லா இடத்துலயும் பொய் சொல்கின்ற ஒரு நபர் தர்மேந்திர பிரதானா இருக்கிறார். அதாவது பாராளுமன்றத்தில் 2 முறை பொய் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பொய் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு லீக்கும் இல்லை என்று ஐ திங்க் 2024 பொய் சொன்னாரு. அதன் பிறகு ஒரே ஒரு லீக் மட்டும் தான் நடந்தது. நீட் யூஜில மட்டும் இங்க பட்னால ஒரு லீக் நடந்தது, 2024 தான் நடந்தது என்று ஒரு பொய் சொன்னார். இப்போ மறுபடியும் லீக் வந்ததா இல்லையா? இதை பத்தி பேசியிருக்காருன்னு பார்த்தா கிடையாது. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நபர் அப்படி இந்த போராட்டம் என்பது இவ்வளவு ஒரு புதாகரமான ஒரு விஷயமாக நாடு தழுவிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில கூட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற வேலையில உங்களுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண வேண்டுமா? அப்ப இது பசங்க மண்டிட்டு கொண்டு அப்படியே நடந்து போகிறார்கள். ஏதோ கோயில் நினைக்கிறேன், மண் சோறு சாப்பிடுறார்கள். கேவலமா இருக்குங்க. அதாவது இந்த முக ஸ்டாலின் நம்மளை எல்லாம் ரொம்ப மிஸ்லீட் பண்ணிட்டாரு. போன ஒரு 5 வருஷமா தமிழகம் என்றால் இது தமிழகம் என்னைக்கும் தலைமுனியாது, தமிழகம் இந்த மாதிரியான ஒரு பெரிய நாடு, தமிழகத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாம் திராவிட கொள்கைகளோடு இருப்பார்கள் சொல்லிட்டு தேவையில்லாம அவரு சொன்னதுக்கு நம்மளை எல்லாம் அவர் என்னை பொறுத்தளவுல அவர் ஏதோ நம்மளை எல்லாம் ஒரு விதக்குள்ள வச்சுட்டாரு. தமிழகம் என்பது தனித்து நிற்கும், தமிழம் என்பது ஒரு வேறிட்டு நிற்கின்ற ஒரு நாடாக நாம் பார்த்து கொண்டிருந்தோம். தமிழ்நாடு என்பது இந்த நாட்டிலிருந்து வேறிட்டு நிற்கின்ற ஒரு தொலை தூரத்திலேயே நமக்கு பிரச்சனைகள் தெரிகின்ற ஒரு நாடாக நாம் மாறிட்டு இருந்தோம். டீலிமிட்டேஷன் ஆரம்பிச்சு நீட் ஆனாலும் சரி, எவ்வளவு விஷயங்கள் ஆனாலும் சரி, ஆயிரக்கணக்கான விஷயங்கள்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கொண்டு பெரியார் வழியில் அண்ணா வழியில் பயணித்த ஒரு நாடாக இருந்தது. இன்னைக்கு என்ன பண்றாங்க பசங்க? மண்சோறு சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தியேட்டருக்குள்ள ஆரவாரம் போட்டு கொண்டிருக்காங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு முன்னால அடிதடி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதுதான் தமிழ்நாடு என்று விஜய் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்மள ரியாலிட்டிக்கு மறுபடியும் கொண்டு வச்சிருக்காரு என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. எவ்வளவுதான் நீங்க 5 வருஷம்
வருஷம் வந்து கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் என்னதான் எடுத்து சொன்னாலும் கடைசியில வந்து பாருங்க ஊர் கூட ஊழல், அதனால வந்து ஊழலை ஒழிப்பதுதான் என்னுடைய தர்மம் என்று சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்திட்டு தமிழகத்தை மாட்டிட்டு விஜய் எல்லாம் நல்லது செய்வார் என்று இன்னைக்கும் நம்புகின்ற ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்கின்ற ஒரு நாடாக நம்ம இருக்கின்றோம். அப்பதான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கிறது. என்னை போன்ற நபர்கள் வந்து உங்களுக்கு அனைவரும் தெரியும் 2017 மெர்சல் வந்த காலத்துல வந்து ராஜா தான் முதல் முறையாக ஜோசப் விஜய் என்ற பெயரை வந்து யூஸ் பண்றாரு. அப்ப நான் தான் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ண, வேற யாருமே நிக்கலங்க. ஒரு பயம் நிக்கல. இன்னைக்கு இவ்வளவு கூட போய் நிற்கின்ற அமைச்சரவையில் இருக்கிற நபர்கள் கூட சொல்றதுக்கான தைரியம் வரவில்லை. நான் தான் ஹரிஹர சர்மா ராஜா என்று ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதை மாத்திக்கொண்டு ஹரிஹர ராஜா சர்மா என்று நான் சொன்னேன். ஹரிஹர ராஜா சர்மா, பீகார்ல இருக்கின்ற ஹரிஹர சர்மா ராஜாக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலையோ அதே வேலைதான் ஜோசப் விஜய்க்கும் தமிழ்நாட்டில் என்று நான் குறிப்பிட்டேன். அப்போ அதுல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல வந்து நான் வந்து இந்த ஜோசப் விஜய்க்கு வந்து முதல் முறையாக குரல் கொடுத்திருக்கேன். ஜோசப் விஜய் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று வாதித்த முதல் ஆள் நான் தான். ஏனென்றால் தமிழகத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அந்த ஸ்பேஸுக்குள்ள வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனா இன்னைக்கு என்னை பொறுத்தவரை வந்து இந்த ஒரு ரேங்க் அண்ட் டெஃப் இன்சென்சிட்டிவிட்டி நான் பாக்குறேன் இல்லையா, இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் வந்து உலகத்தும் இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இவர் வந்து யாருடைய பேரும் குறிப்பிட மாட்டாராமா. முந்தானத்து நைட்டு வந்த பிரஸ் ரிலீஸ் உங்களுக்கு தெரியும். நான் வந்து 2 நாள் தொடர்ந்து வந்து வீடியோ போட்டு என்றால் எழுதுனா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால வீடியோ போட வேண்டியதா இருக்கிறது. ஆங்கிலத்துல போட்ட, தமிழ்லையும் போட்ட பிறகு வந்து 12:35 முந்தானத்து நைட் வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுறாங்க. அன்சைன்டு பிரஸ் ரிலீஸ். தாவேக்கான அன்சைன்டு பிரஸ் ரிலீஸ் தான். எவனுமே சைன் பண்ண மாட்டான். வேற எல்லா அரசியல் கட்சியும் எடுத்து பாருங்க. ஈவன் ஒரு பேப்பர் அரசியல் கட்சியில் கூட கடைசியில வந்து பொதுச் செயலாளரோ இல்லை என்றால் தலைவரை வந்து கையெழுத்து போடுவாங்க. இது கையெழுத்து போடாத ஒரு அரசியல் கட்சி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா தான். அது ஒரு வருது. அதுல வந்து கண்டனத்துக்குரியது என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அது கண்டிக்கல, நாங்க கண்டிக்கல, கண்டனத்துக்குரியதாமா, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வர. அதுல அதன் பிறகு அதை மாற்றித்தான் நேற்று மத்தியானம் வந்து விஜயனுடைய பேரில் ஒரு பிரஸ் ரிலீஸ் ஒன்று வருகிறது. அது அவ்வளவு புஷ் பண்ணி கடைசியில வந்து ஒரு பிரஸ் ரிலீஸா இருக்கிறது. நானும் பலமுறை வந்து புஷ் பண்ணேன். அப்போ அதன் பிறகு ஒரு இந்த இருக்காரு. அப்போ முழுக்க எங்க என்ன நெருக்காதீங்க, ஏதாச்சும் கரூர்ல பிடிச்சி போட்டுருவாங்கன்னு தெரியுது. இல்லைன்னா இதுல விட்னஸ்ல இருந்து அக்யூஸ்ட மாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஜனநாயகம் முடக்குறாங்கன்னா அதோட பெரிய பிரச்சனையாகுது. சரி, ஒரு விஷயங்க, பல இடங்கள்ல வந்து சினிமாவை யூஸ் பண்ணித்தான் பிளாக் பண்ணி வந்து ஒயிட் பண்ணி ஆக்குறாங்க. டெஸ்பரேஷன் எனக்கு புரியுது. இது ரெண்டும் அன்கனெக்டடா தான் சொல்றேன். அப்ப இந்த டெஸ்பரேஷன் எனக்கு புரியுது. அப்போ பெரிய ஒரு திட்டத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் ஜனநாயகம் எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணும் என்ற இடத்துல இருந்தா அது வருகிறது. இதுக்கு வேற விஷயங்களும் இருக்கிறது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கு இப்ப தெரியும் எப்படி இது கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அதுவும் இருக்கு, அதை பாத்துக்கலாம். ஆனா தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க தலைவருடைய கடைசி திரைப்படம், இதுக்கு மேல எங்களால ரசிகர்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் எங்களால பார்க்க முடியாது. அப்ப எங்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு, இதை நாங்க கொண்டாட தானே செய்வோம். இதை கொண்டாடாம நாங்க இப்போ இந்த படத்தை நிறுத்தி வச்சாலோ இல்ல நாங்க போய் பார்க்கலனாலோ தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியாலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிட போகுதா? நீட் பிரச்சனைக்கு தீர்வு காண போறீங்களா? இல்ல விவசாயிகள் பிரச்சனைக்கு தீர்வு வரப்போகுதா? அப்ப எதற்கு தேவையில்லாம எங்க தலைவரை டார்கெட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, கரெக்ட் தான். சூப்பர் கேள்விங்க. இந்தியா என்ற வீட்டுல வந்து ஒப்பாரி வச்சுக்கொண்டு ஒரு பெரிய ஒரு கும்பல் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 10 கோடி பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு நடுவுல வந்து நாங்க வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏனென்றால் இந்த தலைவனுடைய லாஸ்ட் படம் நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணித்தான் ஆவான்னு சொல்ற போது அதை விட பெரிய ஒரு இன்சென்சிட்டிவ் கும்பல் வந்து இங்க எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா? ஒரு பிள்ளை வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து நீட் எழுதி முடிச்சேன், நான் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே கோச்சிங் சென்டருக்கு போனேன், அங்க எல்லாம் மார்க் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு 671 அப்படின்னாங்க. நான் உடனே வந்து ஆரம்பல் என்று போடுறேன், எனக்கு வந்து மெடிக்கல் அட்மிஷன் வந்துருச்சு என்று நினைத்து விட்டு நான் வந்து வாராணசிக்கு பயணம் செல்கிறேன். அங்க சென்ற பிறகுதான், அதாவது 11 நாள் கழிச்சுதான் நீட் வந்து தேர்வு ரத்து என்ற விஷயமே எனக்கு தெரியும். எனக்கு எங்க எனர்ஜி வரணும். இது அதாவது நான் ஒரு பெரிய ஒரு பயணத்தை வந்து முடிச்சிருக்கேன். அதாவது நான் அந்த தம்பி சொல்றது என்ன பாத்தீங்கன்னா, நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். அந்த வீட்டுல வந்து நான் எல்லாமே டிசைட் பண்ணிட்டேன். அப்ப திடீர்னு அந்த வீட்டை இடிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் எனக்கும் இருந்தது. நான் வந்து எல்லாம் குவாலிஃபை ஆயிட்டேன், நான் வந்து அங்க போயிட்டேன், என்னுடைய மனநிலையை கூட புரிந்துக்க முடியாத ஒரு கும்பல் வந்து இங்க இருக்கிறது. இதுதான் இளைஞர்களுடைய மனநிலையா இருக்குது. அப்கோர்ஸ்ங்க, நீங்க வந்து ஒரு பரீட்சை நடக்குது, அந்த பரீட்சையில வந்து இரகுலாரிட்டிஸ் நடக்குதுன்னா அந்த கேன்சல் பண்ணி தான் ஆக வேண்டும். அது எத்தனை பேரை பாதிக்குது? எத்தனை பரீட்சையில் இப்படி நடக்கிறது?
ஒரு நியூஸ் லாண்டரியினுடைய ஒரு இதுல இருந்தது. அவருடைய ஸ்டடி 2014-2022 நினைக்கிறேன். இப்ப அந்த ஸ்டடியில வந்து 89க்கு மேற்பட்ட எக்ஸாம்ல வந்து இந்த மாதிரி குளறுபடி நடக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு வந்து குவிண்டினுடைய இதுல வந்து ஏறத்தாழ 66 டெஸ்ட்ல அவங்க 2017 இருந்து எடுத்து பார்த்த டெஸ்ட்ல வந்து இதுவரையான டெஸ்ட்ல வந்து 12 டெஸ்ட்ல வந்து இது மாதிரி குளறுபடிகள் நடந்திருக்கிறது, லீக் ஆயிருக்கு என்ற விஷயம் வருது. என்டிஏ மட்டும் கிடையாது, பல ஆர்கனைசேஷன், என்இடி, சிபிஎஸ்இனுடைய எக்ஸாம்ஸ், சர்வசிக்ஷா, இது என்னது, எஸ்எஸ்ஏ, எஸ்எஸ்பி, இது அந்த சர்வீசஸ் செலக்ஷன் போர்டு எக்ஸாம், இந்தியன் ஆர்மியினுடைய அந்த சோல்ஜர்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மனப்பான்மை தான் இன்னைக்கு வந்து ஒரு வெளிப்படையாக நாம எல்லா இடத்துலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த குமரல் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குமரலை வந்து அடிச்சமர்த்ததுக்காக இவர்கள் வந்து லட்டி யூஸ் பண்ணி, வாட்டர் கேனன் யூஸ் பண்ணி, பேரிகேட் யூஸ் பண்ணி, அடிதடி சண்டை, அப்புறம் வந்து சர்வேலன்ஸ் எல்லாத்தையும் வந்து படம் பிடித்து கொண்டு இவர்களை எல்லாம் கிரிமினலாக சித்தரிக்கின்ற ஒரு கும்பல் வந்து இந்தியாவில் வளம் கொண்டிருக்கிறது. அர்ணாப் கோஸ்வாமி மாதிரியான கோதி மீடியா ஆங்கர்ஸ், சிவ் அரூர் மாதிரியான கோதி மீடியா ஆங்கர்ஸ் வந்து இங்க அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இவர்களை கிரிமினல்ஸாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு செலிபிரேஷன் தேவையாங்க? இதான் சொல்றீங்க. ஒப்பாரி ஒரு ஒப்பாரி வைக்கின்ற வீட்டில் வந்து நீங்க வந்து மேலதாளத்தோட ஒரு கல்யாணம் நடத்தி கொண்டிருக்கீங்க. அதான் நடந்து கொண்டிருக்கிறது. பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க கும்பல், உங்க நீங்க தான் ஜெயிச்சு வந்துட்டீங்க, அதுக்கு காங்கிரஸ் வந்து ஒத்தாசை செய்து பண்ணுங்க. காங்கிரஸ் இப்ப களத்துல வந்து குதிச்சிருக்கு. இதுவுமே வந்து இரு தரப்புல வந்து விமர்சனங்கள் வருது. ஒரு பக்கம் வந்து ராகுல் காந்தி தொடர்ந்து இந்தியா பூரா மாணவர்களுக்காக பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த போராட்டத்துக்குள்ள குதிச்சு அதை வந்து ஹைஜாக் பண்றதுக்கான முயற்சிகள்ல வந்து அவர் எடுக்கிறாரு. மோடி வீட்டு வாசல்ல போய் இவர் வந்து போராட்டம் பண்ணது, கைது பண்ணது, இதெல்லாம் தான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கு. அப்போ இந்த கோர் இஷ்யூஸ்ல இருந்து வந்து அட்டென்ஷனை வந்து டைவர்ட் பண்ணது காங்கிரஸ். அவங்க அது ஒரு பொலிட்டிக்கல் நோக்கத்தோட பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல ஒண்ணும் தவறு இல்லைங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சின்னா அது என்ன ஒரு விஷயத்தானாலும் அரசியலாக்கத்தான் செய்யும். அது ஆதாயம் தேட முடிஞ்சுன்னா டெஃபினட்டாக அது செய்துதான் அவர்கள் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இவர் வந்து காணாம போயிடுறாரு, அதான பிரச்சனையா இருக்கிறது. எங்க இருந்தாரு? இப்ப வந்து இது ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிற சமயத்துல தலைவர் வந்து இந்தியாவில் கிடையாது. எங்க ஹாலிடே போனாரு, விபாசனாவா இன்னும் லொட்டிலோஸ்கோ ஆனோன்னு தான் தெரியும். அது முடிச்சு வராரு. வந்துட்டு வந்து இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறது, அவரை வந்து தூக்கிட்டு போறாங்க. அதன் பிறகு வந்து அவரை ஒரு ஏதோ ஸ்டேடியத்துல வைக்கிறாங்க. அதன் பிறகு வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு அடுத்த நாள் ஆள காணோம் மறுபடியும். ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு கிளம்பிட்டாரு. பாராளுமன்றத்துக்கு வரல. நேற்று பாராளுமன்றத்துக்கு வரல ராகுல் காந்தி. அப்ப ராகுல் காந்தியை பொறுத்தவரை, காங்கிரஸை பொறுத்தவரை இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. ராகுல் காந்தி காணாம போயிடுறாரு. ராகுல் காந்தியை கண்டுபிடித்து ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சு அரசியல் செய்ய வச்சால் நிச்சயமாக அது சூப்பரா நடக்கும். ஆனா அப்படி கிடைக்க மாட்டேங்கிறாரு, தலைவர் கிடைக்க மாட்டேங்கிறாரு. இல்ல சரி பரவாயில்லைங்க, என்னால முடியலன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கொடுத்துட்டு போனா கூட பரவாயில்ல, பிரியங்கா கிட்ட கொடுத்துட்டு போனா கூட பரவாயில்ல. அவங்க வந்து எங்கேயும் ஓடல, அவங்க இங்கேயே தான் இருக்கிறாங்க. அவங்க சூப்பரா பண்றாங்க. அவங்களை வைத்து தாராளமாக இந்த அரசியலை வந்து முன்னெடுத்து போவோம் என்பதுதான் எனக்கு தெரிகிறது. இல்லைன்றால் காங்கிரஸ் வந்து இந்த ஸ்பொராடிக்காக இருக்கின்ற இந்த இது இருக்கு இல்லையா, அது டெஃபினட்டாக ஒர்க் ஆகாது. இந்தியன் அரசியல்ல ஒர்க் ஆகாது. இந்தியன் அரசியல் யூ ஹேவ் டு பி 24/7/365 வந்து இந்த மக்கள் மத்தியில் இருந்தா தான் உங்களால வந்து அரசியல் செய்ய முடியும். அதான் மோடி வந்து மறுபடியும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். வேற ஒன்றும் கிடையாது. அவரு ஹி ஒர்க்ஸ் ஹார்டர் தென் ராகுல் காந்தி. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னும் ஃபீல்ட்ல இருக்காரு. ராகுல் காந்தி ஃபீல்ட்ல இல்லாத சமயத்துல வந்து அவர் அதோட சிறந்த அரசியல் வந்து செய்து கொண்டிருப்பார். முடிஞ்சு போச்சு. இதுதான் பிரச்சனை. காங்கிரசுடைய பிரச்சனை இதுதான். அரசியல் ஆக்குவதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் அரசியல் ஆக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த இஷ்யூக்கு இந்த அளவுக்கு டிராக்ஷன் வந்திருக்காரு. நீங்க ஒரு விஷயம் மறந்து விட முடியாது. அதாவது இந்த 22 நாள் இருக்கிறாங்க. இந்த 22 நாளும் வந்து அங்க வந்து மீடியா கவரேஜ், கோதி மீடியா கவரேஜே கிடையாது. எல்லாம் கோதி மீடியா தானே. டெல்லியில் இருக்கிறது பூரா வந்து அதானி, அம்பானி, களவாணிகள்லாம் வாங்கி, சுபாஷ் சந்திரா ஜி, இவனுங்க எல்லாம் வாங்கி விட்டாங்க. அப்போ அது முடிச்சுட்டு வந்து இந்த 22 டேஸ் கவரேஜ் கிடையாது. இந்த சோடமாக்ஸ்க்கு தூக்கிட்டு போகும்போது மட்டும்தான் கவரேஜ் வருது. அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ கவரேஜ் கிடையாது. அதுல இருந்து ஒரு லைவ் ஃபீடுக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து கோதி மீடியா தள்ளப்படுகிறது. எப்ப தள்ளப்படுகிறது? பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்தனால மட்டும்தான் தள்ளப்படுகிறது. அப்ப அப்படி வந்ததுனாலதான் பல மக்களுக்கு, டெல்லியில் இருக்கிற மக்களுக்கே பல மக்களுக்கு தெரியும், ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்னு தெரியுது. ஏன்னா இவனுக்கு எப்படி எடுத்துட்டு போறான்னு பாத்தீங்கன்னா, பிரதமருடைய என்னது லைஃபுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. அப்படி எடுத்துட்டு போனால் கூட எதனால் இதுன்னு என்று
ஒரு சாமானிய புத்தி இருக்கின்ற எல்லா அனைவரும் வந்து யோசிப்பார்கள் என்றால் எல்லாமே அரசியல் ஆக்கப்பட்ட மக்களா இருக்கிறார்கள். அவர்கள் விசாரிக்கும் போது தெரியுது இங்க ப்ரொட்டஸ்ட் நடக்குதாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கியூரியாசிட்டியில வந்து நிறைய பேர் அங்க கூட போறாங்க. அப்ப இதுக்கு ஒரு ஃபோக்கஸ் வரும்போது, இதுக்கு ஒரு லைவ் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கோதி மீடியால கூட ஃபோக்கஸ் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி போயிட்டு பிரதமர் இல்லத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த நேரம் தான். அது அவர்னால மட்டும்தான் பண்ண முடியும். வேற யாருனாலையும் பண்ண முடியாது. அப்படி யோசிக்கிறது கூட அவர்னால தான் முடியுமே தவிர வேற யாருக்கும் முடியாது. அதெல்லாம் அவருடைய பாசிட்டிவ்ஸ். ஆனா சீன்ல ஆள் இல்லாதது வந்து அவருடைய பெரிய நெகட்டிவா இருக்கிறது. சீன்ல ஆள் வந்து இந்த அரசியல் எங்கேயோ போயிடும். பாஜக இதுக்கு முன்னால எத்தனையோ போராட்டங்களை வந்து பார்த்திருக்கிறாங்க. எப்பவுமே வந்து ஒண்ணு இக்னோர் பண்ணுவாங்க, இல்லன்னா இழிவுபடுத்துவாங்க, இல்ல கான்ஸ்பிரசி தியரிஸ் மூலமா அத கலைச்சு விட்டுருவாங்க. இந்த போராட்டத்த பொறுத்தவரைக்கும் அது அவங்களால செய்ய முடியலையே. அதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? இல்ல இப்ப இதுவரை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப என்னை பொறுத்தவரை நான் வந்து 2Gல நான் பாதிக்கப்பட்டவன். ஏனென்றால் டெல்லியில ஒரு கோபி கிருஷ்ணான்னு ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து பெரிய அதாவது இங்க இப்ப இந்த ஜூலில வர விஷயங்கள் எல்லாம் சுப்பிரமணியன் சாமி எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் வந்து அது வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து அவருடைய பத்திரிகையில போட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. இங்க கூட சென்னையில கூப்பிட்டு கூட அவனுக்கு அவார்டு எல்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு வெண்ட் ஆஃப்டர் மீ. என்ன காரணத்துக்கு தெரியல. அதாவது ஒருத்தருக்கு வந்து கார் கொடுத்தாங்க. அதே இது நான்சென்ஸ் தான் அண்ணாமலை கூட இங்க பேசிட்டு இருந்தாரு. 2006 நான் கார் எனக்கு இன்னோவா கார் கொடுத்தாங்கன்ட்டு. அந்த இன்னோவா கார் எங்கன்னு நான் இன்னும் தேடிட்டு இருக்கிறேன். அது அண்ணாமலையோ இல்லை என்றால் இந்த கோபிகிருஷ்ணாவோ சொன்னா நல்லா இருக்கும்னு. ஆனா கோபிகிருஷ்ணா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா வந்து என் பேர் போடல. ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான் பேட்டி எடுத்துக்க. அது நான் மட்டும்தான். ராஜாவை பத்தி 3 முறை வந்து பேட்டி எடுத்து நான் மட்டும்தான் 2G இதுல. அப்போ அந்த டைம்ல வந்து அந்த என்டையர் இக்கோசிஸ்டம் பிஜேபியினுடைய ஐடி செல் என்ற ஐடி செல் எனக்கு தெரியாத டைமா இருக்கு. நான் 2014 அந்த அளவுக்கு என்னை வந்து அட்டாக் பண்றாங்க. நான் வந்து எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஒரு அந்த ஒரு தாக்கம் வந்து யாருனாலையும் விஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு எனக்கு நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆனான ஒரு நபரா இருக்கேன். அதன் பிறகு வந்து அதுல இருந்து தேடி வந்து அப்புறம் வந்து அப்கோர்ஸ் இந்த நாம் தமிழர், திமுக, அதிமுக எல்லாருமே இதெல்லாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு அதே ஐடி செல்னால இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்களை டீல் பண்ண முடியல. ஜென்சிங்க இது அவனுக்கு வந்து இதுலயே பிறந்து வாழ்ந்தவனுங்க வேற ஒன்றும் கிடையாது. கோவிட் கண்ட பிள்ளைகள், அதாவது ரொம்ப யங் ஏஜ்ல வந்து கோவிட் கண்டார்கள், உலக போர்கள் கண்டிருக்கிறார்கள், இது டிமானிட்டைசேஷன் பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், பல உளைச்சல், மன உளைச்சலுக்கு ஆளான நபர்கள் வந்து இன்னைக்கு இதுக்குள்ளால இருக்கிற நபர்கள். இவர்களால் வந்து இந்த சோசியல் மீடியாவை ஓன் பண்ண முடியல. யாரு? பிஜேபினால இன்னைக்கு ஐடி செல்லை வைத்துக்கொண்டு, ஐடி செல் என்பது ஒரு ஒரு என்ன பண்றது, ஒரு டைனோசர் மாதிரி ஒரு அமைப்புங்க. அது வந்து இப்போ சரி அவனை கடினா சொன்னீங்க, என்ன கடினா ஆர்கே கடினா ஆர்கே கடிச்சிட்டே இருப்பானுங்க. இந்த அதுக்கு மாறாக ஒரு சர்க்குலர் வர்றவங்க என்னை கடிச்சிட்டே இருப்பாங்க. நான் என்ன பதிவு போட்டாலும் வந்து கடிப்பானுங்க. அப்ப அப்படி ஒரு ஆளை டார்கெட் பண்ணி இல்லைன்னா ஒரு 100 பேரை டார்கெட் பண்ணி ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி தாராளமாக செஞ்சிடலாம். ஆனா யூ கான் டூ தட் டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். காக்ரோச் ஜனதா பார்ட்டினா அபிஷேக் தீப் வந்து கார்னர் பண்றாங்க. அப்புறம் 2-3 நாள் சௌரவ் தாஸ் இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து கார்னர் பண்றாங்க. ஆனா இந்த வர்ற மீம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, மோதியை பத்தி வர்ற மீம்ஸ், பிரதான பத்தி வர்ற மீம்ஸ், அமித்ஷாவை பத்தி வர்ற மீம்ஸ் எல்லாம் வந்து லட்சக்கணக்கான நபர்கள் வந்து இப்போ வந்து போட்டு பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்களால் வந்து அவர்களுக்கு அனைவருக்கும் இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரு 50,000, 70,000, 80,000 இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கின்ற ஒரு கும்பல் வந்து பயங்கர பரவலா வந்து எல்லா இடத்துலயும் வருது. அதனால இன்ஸ்டானாலே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டா வந்து இன்னைக்கு வந்து அம்பானியோட இது போட்டது என்னதான் மெட்டானுடைய இது ஃபேஸ்புக், மெட்டா எல்லாமே ஒண்ணுதான். இன்ஸ்டா எல்லாமே ஒரே ஆள் தான். மார்க் ஜுக்கர்பர்க் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்கிறாரு அம்பானி கிட்ட. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப வைட் ஸ்ப்ரெடா இருக்கு. இட்ஸ் இன் மில்லியன்ஸ். இந்த மில்லியன்ஸை வந்து நீங்க இவ்வளவு அக்கௌண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. சிஜேபியினுடைய அக்கௌண்ட் நேத்து கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாத காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, these are millions. You can't beat the millennials, Gen Z in their own game. அங்கதான் பிஜேபி ஐடி செல் வந்து குழம்பி நின்று கொண்டிருக்கிறது. அவங்க எவ்வளவுதான் காசு போட்டாலும் இந்த கும்பலை அடிக்க முடியாது. சோசியல் மீடியால இவர்களை வந்து அடிக்க முடியாது. ஏன்னா தேவர் பார்ன் இன் சோசியல் மீடியா. இப்ப நான் யோசிக்கிறத விட எல்லாம் எவ்வளவோ சூப்பரா யோசிப்பாங்க. இப்போ பீகார்ல ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, பட்னால ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. அங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, பேரிகேட் போட்டாங்க. இந்த பேரிகேட் எல்லாம் தள்ளி அந்த பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு வீல்ஸ் இருக்கு, அந்த பேரிகேட்டுக்கு வீல் இருக்கு. அந்த வீல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு 10 பேர் அதுல நின்று ஓன்னு போயிட்டு இருக்கானுங்க. அதன் பிறகு வந்து வாட்டர் கேனன் அடிச்சாங்க. வாட்டர் கேனன் அடிச்ச உடனே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ரெயின் டான்ஸ் மியூசிக் போட்டு ரெயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. அங்க
இல்ல ஃபோர்ஸ்ல வர்றாரு, வாட்டர் கேனன் ரொம்ப ஃபோர்ஸா வரும். அப்படி இருந்தால் கூட இந்த பசங்க எல்லாம் அங்க நின்னு ரெயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. அப்புறம் வந்து ஒரு ரோப் கட்டினானுங்க. 2 குரூப் வந்து பிரிக்கிறதுக்கு ரோப் கட்டினானுங்க. அதுல வந்து டக் ஆஃப் வார் பண்ணிட்டு இருக்கானுங்க பசங்க. இது எல்லாம் வீடியோவாக அவன் அவன் சிரிக்கிறானுங்க. போலீஸ பார்த்து சிரிக்கிறான். ஒவ்வொரு இந்த மீம்ஸ் ஐயோ! ச எ எ நீங்க நான் சொல்றேன். மோடிஜி எல்லாம் அத பார்த்தாருன்னா தூக்கு செத்துருவாருங்க. அந்த அளவுக்கு வந்து அ இது மட்டும் கிடையாது. மெலோனி அது என்ன மெலோடிய அந்த இட்டாலியன் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஆமா. அறிவுரை. இது ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ங்க. இந்த ஆள் கூட நீங்க இந்த மாரி நான் சொல்றேன். ஐயோ! மைண்ட் இட் இஸ் ப்ளோன். அந்த அளவுக்கு வந்து எங்கெங்கே நாம யோசிக்க முடியாத ஆங்கிள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து புகுத்துறாங்க. இது ஒரு ஐடி செல்னால செய்ய இயலாது. எந்த ஐடி செல்னாலும் செய்ய இயலாது. ஐடி செல் கேன் டார்கெட்டுங்க. இன்னைக்கு கூட இந்த ரூட் மாஃபியா பசங்க வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொன்னேன் தமிழ்நாடு யூத் எல்லாருமே போய் ஜனநாயகம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாத்துருங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து பலருக்கு புரிஞ்சிருக்கு. நான் வந்து சர்க்காஸ்டிக்கா சொன்னது புரிஞ்சு லவோ திவோன்னு வந்து என்ன திட்டிட்டு இருக்கானுங்க. அது ஒரு சிங்கிள் பர்சன் வந்து டார்கெட் பண்ணலாம். ஆனா ஒரு மில்லியன்ஸ் வந்து டார்கெட் பண்ண முடியாது. அங்கதான் இவங்க வந்து அங்க எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷனை வைத்து இவருடைய அக்கவுண்ட்ஸ் வச்சு டார்கெட் பண்றாங்க. ஆனா ஒரு மில்லியன் பீப்பிள் யூ கான்ட் ஹோல்ட் இன் அ ஜெயில். ஒரு மில்லியன் பீப்பிள் மேல உங்களால கேஸ் எடுக்க முடியாது. அப்படி கேஸ் எடுத்தாலும் வந்து அது எல்லாமே இன்ஃப்ராக்டஸா போயிடும். இது ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். இப்ப கேலிகட்ல நான் படிச்சுட்டு இருக்கிற டைம்ல வந்து ஒரு போராட்டம் ஒன்று நடக்கிறது. லா ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க. ஒரு ஹைவே வந்து பிளாக் பண்றாங்க. அந்த ஹைவே பிளாக் பண்றது ஏறத்தாழ ஐ திங்க் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. நானும் இருக்கேன் அதுல. அதுல வந்து ஒரு எஸ்ஐ வந்து ஏதோ கொஞ்சம் தாறுமாறா பேசுறாரு. அந்த எஸ்ஐ வந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஹாட் ஹெட்டட் ஃபெலோ வந்து ஸ்லாப் பண்ணிடுறாரு. ஸ்லாப் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு 50 52 பேர் வந்து அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க. இந்த அரெஸ்ட் பண்ண பாக்குறோன்னே அனைவரும் வந்து இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை. அது தெரிஞ்ச விஷயம் தானங்க. நாங்க இப்ப அரெஸ்ட் பண்ண போகும்போது நாங்க எல்லாமே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவோம். ஒரு 53 பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுனால நான் உட்பட இருக்கிற நபர்களுடைய எல்லாருடைய பேர் வந்து எடுத்துறாங்க. எடுத்து வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொண்டு போய் போடுறாங்க. இந்த 53 பேர் வந்து போலீஸை தாக்குனதாக இது போடுறாங்க. அப்ப இந்த அவங்க எழுதி வரும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட் போய் படிக்கிறாரு. படிச்சு பார்த்துட்டு 53 பேர் சேர்ந்து ஒரே ஒரு ஸ்லாப் பண்ணாங்களா? இல்ல 53 பேரும் லைன்ல நின்னு இந்த எஸ்ஐய வந்து கன்னத்துல அரைஞ்சார்களா என்ற கேள்வி கேட்டு அப்படி டிஸ்மிஸ் ஆகுது. அப்ப ஏறத்தாழ அதே மாதிரி தான் இங்க வருகின்ற கேஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த பசங்கள் எல்லாம் நின்னு பாராளுமன்றத்துல வந்து சூறையாடிட்டாங்களா? பசங்கள் எல்லாம் வந்து பாராளுமன்றத்தை கொளுத்திட்டாங்களா? இந்த மாதிரி கேள்விகள் தான் வருமே தவிர, அப்ப அந்த சமயத்துல ஆஃப் கோர்ஸ் ஜுடிஷியரியும் ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. அவர்களும் ரொம்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட் கூட அந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு வாய்ப்பு அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு நம்ம தூத்துக்குடியில பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் வந்து இந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் நமக்கு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு மேஜிஸ்ட்ரேட்னால அவருக்கு வந்து இது ரிலீஃப் கொடுக்க முடியாத ஒரு தருணம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஹைகோர்ட்ல வந்து நிக்குது இந்த கேஸ். சோ அந்த அளவுக்கு வந்து இந்த மில்லியன்ஸ் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்பதுதான் என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயமாக காண்கிறேன். தட் இஸ் யூனிக் அபவுட் திஸ் ப்ரொடெஸ்ட் என்று நான் நினைக்கிறேன். எதற்குமே வளைஞ்சு கொடுக்காத பாஜக இன்னைக்கு பார்லிமெண்ட்ல இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கிரண் ரிஜிஜு சொல்றாரு. மோடி இன்னைக்கு வந்து பதிவு போட்டிருக்கிறாரு. ஸ்பெஷல் கோர்ட்ஸ் மூலமாக இதை விரைவில் விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இளைஞர்கள் பிடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதற்கு மட்டும் இசைந்து கொடுக்க மாட்டேங்குது பாஜக. தர்மேந்திர பிரதான இப்படி ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை எங்க இருந்து வருது? இது தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வச்சுட்டோம்னா, அடுத்த அடுத்த மினிஸ்டர்ஸ் ஒன்னொன்னா டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இது ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயமா? இல்ல வேற எப்படி இல்ல தர்மேந்திர பிரதான் என்பது கிராஸ் ரூட் பாலிட்டிக்ஸ்ங்க. அவர் வந்து ஒரு கட் த்ரோட் பர்சன். அவரை பொறுத்த அளவுல வந்து அவர் வந்த வழிகள் என்பது பல வழிகள் வந்து நம்ம பேச முடியாத வழிகள்ல வந்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு நபர். அவர் என்ன வேணாலும் செய்வார். அந்த மாதிரி இப்ப வந்து மோதியை கவுக்கிறதுனா மோதியை கூட கவுத்து விட்டுருவாரு. அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு நபர் நம்ம தர்மேந்திர பிரதான். அவரை பொறுத்தவரை அவர்தான் அவருக்கு வந்து முக்கியமா இருக்கிறத தவிர வேற யாருமே முக்கியமா கிடையாது. அவர் வந்து ஒடிசால வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன டெலிவர் பண்ணாரு? நவீன் பட்நாயக்கினுடைய அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம வந்து வி கே பாண்டியனை டார்கெட் பண்ணா போதும். வி கே பாண்டியன் தான் புரியினுடைய அந்த சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சென்று ஓடி விடுவார் என்ற அந்த கேம்பெயினை முன்னிறுத்தி நடத்தின நபர் வந்து தர்மேந்திர பிரதான். புரி ஜெகநாதர் வந்து எப்படி எல்லாம் பழி வாங்குறாருன்னு பாருங்களேன். அதான் இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆண்டவனை வச்சு அரசியல் செய்வர்கள்லாம் அட்ரஸ் எல்லாம் போயிருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏறத்தால அந்த புரி ஜெகநாதர் வந்து நேரா வந்து ஒரு தலையிலேயே வந்து உட்கார்ந்துட்டாரு. அவ்வளவுதான்.
சோ அந்த கேம்பெயினை முன்னிறுத்தி சென்றதான் அமித்ஷாவும் பேசுறாரு, மோடி பேசுறாரு, இவர் அந்த கிராஸ் ரூட்ஸ் கேம்பெயின் வந்து எடுத்துட்டு போறாரு. அதன் பிறகு வந்து அங்க வந்து ஒரு ஆட்சி வருகிறது. அந்த ஆட்சியில் இவர் நினைச்சாரு இவர் வந்து சிஎம் ஆப்பாங்க. ஐ குட் பிகம் சிஎம் இன் ஒரிசான்னு நினைச்சாரு. ஆனா நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. ஒரு ட்ரைபலை கொண்டு வந்து அங்க வந்து சீஃப் மினிஸ்டரை போட்டுறாங்க. சோ ஹி இஸ் அலவுட் டு கண்டினியூ இங்க. இப்போ இங்க இருந்து மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. இவரு ஆர்எஸ்க்கு ரொம்ப ஆர்எஸ்எஸ் வந்து சொந்தம் கொண்டாடுகின்ற ஒரு நபர். பிஜேபியில இன்னைக்கு இவர் இல்லைன்னா நாளைக்கு இவர் வந்து ஒடிசா கவுத்து விட்டுறலாம். அந்த அளவுக்கு பவர் இருக்கின்ற ஒரு நபர். அப்ப அந்த நபரை வந்து நீங்க எப்படி நீக்க முடியும்ன்றதுதான். அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரேட் ஆயிரும் இவரை மாத்தினா. ஏன்னா இப்போ ஏற்கனவே ஆதித்யநாத் என்ற ஒரு எனிமி இருக்கிறாரு. இப்போ தர்மேந்திர பிரதானை சேர்த்து ஒரு எனிமியாக்கினா நிச்சயமா இதுல பிரச்சனை வரும் என்று மோடி கருதுகிறார் என்று நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் வந்து உள்ள இருக்கிறார். ஏன்னா மோடியுடைய பொசிஷன் இப்ப வீக் ஆயிருக்கு. கட்சிக்குள்ளார நிச்சயமாக வீக் ஆயிருக்கு. இவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பிளான் போட்டு வந்தாங்க. மன்சூன் செஷன்ல வந்து 2029 வந்து கம்ப்ளீட்டா நாம வந்து அப்படியே வாட்டர் டைட்டா பண்ணிடலாம். இந்த என்சிபிஐ என்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியில் கொண்டு ஒரு 20 நபர்களை கொண்டு சேர்த்து இந்த மாதிரி பல விஷயங்களை செய்து அவர்கள் நினைத்தார்கள் 2026 இந்த இருக்கிற அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு டீலிமிட்டேஷன் லோட்டலோஸ்க்கு எல்லாம் கொண்டு வந்துட்டு 1 நேஷன் 1 எலெக்ஷன் என்ன அளவு கொண்டு வந்தாலும் நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு 100% நம்ம வந்து 29 செக்யூர் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. அந்த என்டையர் திங்க வந்து இன்னைக்கு இந்த ப்ரொடெஸ்ட் வந்து தூக்கி போட்டிருக்கிறது. நிச்சயமாக தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயமா தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. பிரதமருடைய இதுக்கு தர்மேந்திர பிரதான் ஷூட் ரிசைன் போட்டிருக்கு. அது மோதியினால் அக்செப்ட் பண்ண முடியாது. இட் இஸ் பியாண்ட் மோடிஸ் பே கிரேட் நான் நினைக்கிறேன். அதான் பிரச்சனை. விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நடந்தது. பல பேர் இறந்து போனாங்க. பட் ஃபைனலா பாஜக வந்து பணிந்து போய் அந்த வேளாண் சட்டங்களை திரும்பி பெற்றார்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இந்த போராட்டம் இருக்குமா? இனி வரும் நாட்கள்ல என்ன எதிர்பார்க்க? இருக்குங்க. டெஃபினட்டா போராட்டம் வந்து சூப்பரா இருக்கும். ஏனென்றால் இப்போ பல இடங்கள்ல பல விஷயங்கள் வந்து வந்து கொண்டிருக்குது. ஒரு ஒரு தம்பி ஒருத்தர் பதிவு போடுறாரு. நீங்க வந்து ஒரு டேட் ஈவினிங்காக இங்க வாங்க அப்படின்னு பதிவு போடுறாரு. இஃப் யூ வாண்ட் டு கோ ஆன் எ டேட் பிரிங் யுவர் டேட் டு ஜந்தர் மந்தர்னு ஒரு பதிவு போடுறாரு. அதே மாதிரி இன்னொரு தம்பி ஒரு பதிவு போடுறாரு. பாய் எப்படியாச்சும் அபிஜித் எப்படியாச்சும் நீ வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் நீ வந்து தாக்கி பிடிச்சிரு. நான் என்டையர் ஆபீஸை கூப்பிட்டு வரேன். நான் என்னங்க பண்றது ஆபீஸ் அந்த மேனேஜரு லூசு பையன் எனக்கு வந்து லீவ் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால சாட்டர்டே முழுசா நான் பாத்துக்கிறேன். சாப்பாடு நான் பாத்துக்கிறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்டையர் ஆபீஸ் வரப்போது 2000 பேர் 3000 பேர் வர போறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற நபர்களும் அது ஒருத்தன் பாம்பேல இருக்கலாம், ஒருத்தன் வந்து டெல்லியில் இருக்கலாம், ஒருத்தன் வந்து கல்கட்டால இருக்கலாம். இருக்கிறவன் பூரா என்ன சொல்லி கொண்டிருக்கான் பாய் 2 நாள் நான் வந்துடுறேன், 2 நாள் நான் வந்துடுறேன். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா நாங்க வந்து கிளம்பிட்டேன். ஏதோ 16 ஸ்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பசங்க சொல்றாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல ஜாமர் இருக்கு. அதனால நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேப்பை வந்து இந்த கூகுள் மேப்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து ஆஃப்லைன்ல ஃபர்ஸ்ட் அன்லோட் பண்ணிருங்க. அதன் பிறகு அது ஆஃப்லைன்ல வந்து உங்களுக்கு காமிக்கும் அப்படின்னு. அப்புறம் ஏஐ யூஸ் பண்ணிட்டு எப்படி இங்க வர முடியும், எளிதில் எப்படி வந்து சேர முடியும் என்று நீங்க ஏஐ கிட்ட கேளுங்க. அது சூப்பரா வந்து உங்களுக்கு ரூட் சொல்லி தரும். இந்த மாதிரி பல விஷயங்கள், அதாவது சோ மெனி இன்னோவேஷன்ஸ் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் ஜந்தர் மந்தர். அப்ப அதுல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வந்து கொண்டு இருக்கிறது. அதாவது இவர்களை நசுக்க புது புது விஷயங்களை வந்து பசங்க கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எக்ஸைட்மெண்ட் இல்லை என்றால் 30 செகண்ட்ல வந்து எல்லாமே கிளம்பி போயிருவாங்க. இப்ப இவர் வந்து உட்கார்ந்து அதாவது 2 நாள் வந்து உட்கார்ந்தாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து உட்கார்ந்தாங்க இல்லையா, அப்ப வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணாங்கன்னா மேட்டரே முடிஞ்சிருக்கும். ஒண்ணுமே இருந்திருக்காரு. இப்ப இந்த மாதிரி நசுக்க வெளியே வர்றாங்க பசங்க. நேற்று வந்து பசங்களை அடிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு மறுபடியும் வந்து பசங்க வந்து உட்கார்ந்து அதிக அளவில் வந்து நீங்க வந்து பசங்க வர்றாங்க. 16 ஸ்டேஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மறுபடியும் வந்து பசங்க வந்து அதாவது ஆட்டோக்காரன் சொல்றான் நம்ம இல்லைங்க நான் உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விட்டுறேன் அப்படிங்கிறான். நம்ம சாப்பாடுக்கு வந்து எத்தனை அது நீங்க பார்க்கணும், வீடியோஸ் பார்க்கணும். அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து குவிஞ்சிருக்கு. அப்பீல் பண்றாங்க. சிஜேபி வந்து அப்பீல் பண்ணுது, தயவு செய்து சாப்பாடு அனுப்பாதீங்கன்னு அப்பீல் பண்ணுது. கனிமொழி போன்ற நபர்கள் இருக்கிற அரசியல் கட்சியில் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. சிபிஐ போச்சு. நம்முடைய பல தலைவர்கள் வந்து அங்க போய் வந்து அவருடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்கு மாறுவாங்க? தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷன் வந்து இவங்க பேக் பண்ண மாட்டாங்க, அவர்களால் செய்ய முடியாது. அப்ப இந்த ஒரு ரிஃப் போயிட்டு இருக்கிற வரை நிச்சயமாக இந்த போராட்டம் கண்டினியூ ஆகும் என்று நான் கருதுகிறேன். இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி உருவாறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த். நேத்து வந்து அவர் என்ன பதிவு சொல்லியிருக்கிறாருன்னா, இதெல்லாம் அவசரமா விசாரிக்க வேண்டிய வழக்கே கிடையாது. இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி இதை கடந்து போறாரு. எப்படி பாக்குறது சார்?
ஜுடிஷியரினுடைய அவலம் வந்து தலைமையிலிருந்தே ஆரம்பிக்குது என்று மிக தெளிவாக தெரியுது. நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன். ஒரு மேஜிஸ்ட்ரேட்னால பெயில் கொடுக்க முடியவில்லை. இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. தனியில்லா காட்டத்துக்கு மாட்டி விடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வருகின்றதுதான் ஒரு மேஜிஸ்ட்ரேட். அவங்களால பண்ண முடியவில்லை. ஏனென்றால் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து 12 மணி நேரத்துல பெயில் கொடுத்தாங்க. அதனால அடுத்த ஒரு கேஸ்ல வந்து அப்படி பண்ண முடியவில்லை. என்ன சொல்லியிருக்காரு? ஏதோ கை காலோட போய் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு முதலமைச்சருக்கு. அது நீங்க இது பொலிட்டிக்கலா டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இல்லை என்றால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குண்டாயிச மூலியமாக டீல் பண்ண வேண்டிய விஷயம். அதை கொண்டே நீங்க வந்து லீகல் ஃபாரத்தில் கொண்டே நிறுத்திக்கிட்டு இவரை வந்து முடக்க வைக்கிறீங்க. பாளையங்கோட்டை ஜெயில போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. இது வந்து ஒரு கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு ஒரு தூத்துக்குடியில் நடக்கின்ற விஷயம். அங்கிருந்து ஆரம்பிச்சு சீஃப் ஜஸ்டிஸ் வரையான விஷயங்கள் வந்து இவ்வளவு மோசமாக இருக்கின்றத நான் பார்க்கிறோம். நேத்து மட்டும் வீடியோ பாக்குறதுக்கு அவருக்கு டைம் இல்லைங்கிறாரு. அப்போ முழுக்க முழுக்க வந்து இப்போ மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நீதிமன்றங்கள் இருக்கா என்ற அந்த கேள்வியை நோக்கித்தான் இந்த என்டையர் கொஸ்டின் போகுது. இப்ப ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. பட் அப்படி இருந்தால் கூட ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் இப்படி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு எதிரான பேச்சு. திஸ் இஸ் நாட் எனிதிங் டு டூ வித் ஜஸ்டிஸ் என்று மிக தெளிவாக இருக்கிறது. அவருக்கு கேர்ஃபுல்லாக பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். சிஜேஐ ஆனாலும் சரி, யாரானாலும் சரி, இந்தியாவில் வந்து மான மரியாதையோடு இருக்கின்ற மக்களை பார்த்து பேசும்போது அவர்களை தூண்டும் விதமாக பாராசைட்ஸ், காக்ரோச்சஸ் என்று விழிப்பதை ஃபர்ஸ்ட் நிறுத்த வேண்டும். ரெண்டாவது வந்து மக்கள் வந்து மாண்பு இருக்கிறவர்கள் என்ற அந்த விஷயத்தை அவருக்கு தெரிய வேண்டும். அட் எண்ட் ஆஃப் த டே நாங்க தான் அவருடைய காசும் கொடுக்குறோம்ன்றது, அவருடைய சேலரி நம்ம டாக்ஸில் தான் வருது என்று அவர் உணர்ந்திருக்க வேண்டும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.